ஹாய் ஐயனார் துணை சீரியலில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா. நிலா சோழனை பார்த்து எங்கே ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் அது ஒன்றும் இல்லைங்க, இந்த மேட்ரிமோனியில் ஆடு கொடுத்துருந்தேன், அந்த பொண்ணுங்களா வந்து பேசிகிட்டே இருக்காங்களா, அதுதான் ஒரே சிரிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா யாருக்குங்க இப்போ மேட்ரிமோனியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அண்ணாக்கு தான் சந்தா இருக்காங்களேன்னு சொல்கிறாங்க நிலா. அதுக்கு சோழன் அது எனக்கு தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்கள்ல, அப்புறம் நான் இந்த பிரேக்கப் மூட்லேயே இருப்பேன், அதுக்கு தான் நான் இப்போவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா மனசுக்குள்ளே கடுப்பாகிறாங்க. அது சோழன் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. நீ எத்தனை நாளைக்கு தான் உன் லவ்வை மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா கடுப்பாகி ரூமுக்குள்ளே போய் அவங்களும் புலம்பிட்டு இவன் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, நம்ம ஏன் அப்செட் ஆகுறோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பி வராங்க நிலா. உடனே சேரன் இருமா சாமி கும்பிட்டு போன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வச்சு சாமி கும்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க சோழன். அதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே, லேப்டாப் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நிலா. அதுக்கு சோழன் சரி அதை வச்சு சாமி கும்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அதை வச்சு சாமி உடனே பல்லவனும் பாண்டியும் ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கு சோழனும் கை கொடுத்து ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் நிலா வந்து கை கொடுக்காம தயங்கிட்டே இருக்காங்க. கை தானேங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் நிலாவும் ஒரு வழியாக கொடுக்குறாங்க. அப்புறம் ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க சோழன். அதுக்கப்புறம் நடேஷன்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறதுக்காக வெளியில் போகிறாங்க. அப்போ சோழன் உடனே இல்லைங்க, நான் உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறேன், நான் வேணால் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சோழன். அதுக்கு நிலா இல்லைங்க நான் ஆட்டோலேயே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்புறம் ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது திவ்யா கால் பண்ணுறாங்க. நிலா கால் பண்ணிவிட்டு திவ்யா ராகவ் வந்துட்டானான்னு கேட்குறாங்க. இன்னும் வரலன்னு சொன்னதுமே சரி ஓகே நானே இன்னும் 15 மினிட்ஸில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க நிலா. உடனே அதுக்கப்புறம் ஆட்டோக்கார அண்ணா கிட்ட அண்ணா நான் கூகுள் பே பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இல்லை என்கிட்ட கூகுள் பே இல்லை, நீங்கள் வந்துட்டு கேஷாகவே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கேஷாக கொடுத்துட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்புறம் ராகவனும் வந்துடுறான். ராகவன் வந்துட்டு நிலா கிட்ட ப்ரெசன்டேஷன் ஒரு டைம் பார்த்துடலாமான்னு கேட்கவும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு லேப்டாப் எடுக்க பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு லேப்டாப் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப பதட்டத்தோடு தேடுறாங்க. அங்கே லேப்டாப் இல்லை. உடனே திவ்யா என்ன ஆச்சுன்னு கேட்கவும் லேப்டாப் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியான்னு திவ்யா கேட்கவும் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், நீ ஃபோன் பண்ணும்போது கூட என்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. லேப்டாப் எடுக்க பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு லேப்டாப் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப பதட்டமாக தேடுறாங்க. திவ்யா அதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் லேப்டாப் காணோடின்னு சொல்கிறாங்க. உடனே நீ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணும்போது கூட என்கிட்ட அப்போ லேப்டாப் இருந்துச்சு, அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க, நல்லா ஆட்டோலே விட்டுட்டு வந்துட்டேன். சரிக்க தான் இன்னியோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. அதனால் நிலா வந்துட்டு இந்த லேப்டாப்புக்காக சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. லவ் ஸ்டார்ட் ஆகுமான்றது பொறுத்திருந்து பார்ப்போம்.